வணக்கம் பாஜிஸ். உங்களுக்கு இந்த பஸ் ரிலேட்டட் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா 2026ல ஏகப்பட்ட பஸ் ரிலேட்டட் கேம்ஸ் எல்லாம் மொபைலுக்கு வந்துருந்துச்சுங்க. ஆனா அப்படி வந்த கேம்ஸ்ல பாதி கேம்ஸ்க்கு மேல ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்லைங்க. பட் ஒரு சில கேம்ஸ் ப்ளே பண்றதுக்கு உண்மையிலேயே சமத்தரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா அப்படிப்பட்ட கேம்ஸ்ல நான் ப்ளே பண்ண ஒரு டாப் 5 பெஸ்டான பஸ் ரிலேட்டட் கேம்ஸ் எல்லாம் இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு பஸ் ரிலேட்டட் கேமும் ப்ளே பண்றதுக்கு எப்படி இருக்கு, அதுல என்னமான விஷயங்கள் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இல்ல, எதுக்காக அந்த கேம்ஸ் எல்லாம் ஆடலாம் அப்படின்றத தெளிவா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. சரி டோரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? இந்த லிஸ்ட்ல 5th கேமா பஸ் டிரைவிங் ஹீரோ கோச். சோ இந்த கேம்க்குள்ள உங்களுக்கு ஒரு பஸ் கொடுத்துருவாங்க. அந்த பஸ்ஸை வச்சு நீங்க உங்களோட பேசஞ்சர்ஸை ஒரு இடத்துல ஏத்தி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடணுங்க. அது கேம்க்குள்ள தம்பி இந்த டைம்க்குள்ள பேசஞ்சர்ஸ் ஏத்தி சரியான இடத்துல போய் இறங்கணும் அப்படின்ற மாதிரி டைமிங் கொடுத்துருவாங்க. கரெக்டா பஸ் ஓட்டிட்டு போறதுதான் இந்த கேம்க்குள்ள இருக்க பெரிய டாஸ்க்னே சொல்லணும். எவ்வளவு பெரிய பஸ் ரிலேட்டட் கேம்ஸ்னாலும் அந்த பஸ் ஓட்டுறதுக்கு கண்ட்ரோல்ஸ் நமக்கு கைவசம் இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த கேம்க்குள்ள நீங்க பஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 விதமான கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல நீங்க ஸ்டீரிங் வச்சு பஸ் ஓட்டுறதுக்கு அது சீரியஸா ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகுது. இத தவிர்த்து நீங்க டில்ட் பண்ணி பஸ் ஓட்டலாம். இல்ல பட்டன்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாங்க. மேப்ல வந்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் உண்மையிலேயே கேம்க்குள்ள இருக்க மேப்பும் நல்லா இருக்கு. அதே மாதிரி கிராபிக்ஸ் கொண்டோம்னா நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. எந்த அளவுக்கு நல்லா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பஸ்ஸோட இன்டீரியரா இருக்கட்டும் அங்கல இருந்து பாக்குறதுக்கெல்லாம் டீடைலிங்காவே இருக்குங்க. சோ கேம் இன்னும் ரியலிஸ்டிக்கா மாத்துறதுக்கு கேம்க்குள்ள உங்களுக்கு கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஊர்ல இருக்க கிளைமேட் மாதிரி நல்லா சுளீர்னு வெயில் அடிக்கும், டக்குனு மழை பெய்யும். சோ இதனால உங்களுக்கு கேம் ரியலிஸ்டிக்கா ஃபீல் ஆகும். சோ கேம்ல நீங்க சம்பாதிச்சு சேர்க்கிற காசை வச்சு உங்களால கேம்க்குள்ள இந்த நியூவான கோச் பஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். உண்மையிலே இந்த பஸ்லாம் நல்லா இருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட காசு சேர்த்து பஸ் வாங்குறதுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. சீக்கிரமாவே உங்களால பஸ் அன்லாக் பண்ணிக்க முடியுங்க. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா கேம்க்குள்ள இருக்க டிராபிக் சிஸ்டம் சத்தியமா நல்லா இல்ல, குப்பை மாதிரி இருக்கு. அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலே இந்த கேம் தரமா இருக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆடுமே வருது. மத்தபடி உங்களுக்கு இந்த பஸ் ரிலேட்டட் ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது, அதே டைம் ரொம்ப ஈஸியாவும் இருக்காது. ரெண்டுக்கும் விட்டா ஒரு சேலஞ்சிங்கான பஸ் ரிலேட்டட் கேம் வேணும்னா இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிக அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்ல கேமா கொடுத்திருக்காங்க. அடுத்த லிஸ்ட்ல 4th கேம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோஸ் எல்லாம் நீங்க டெய்லியும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே மொபைல் கேமிங் தான். நியூ கேம்ஸ், ஆஃப்லைன் கேம்ஸ்னு எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ரெடியா? இந்த லிஸ்ட்ல 4th கேமா கேரளா பஸ் சிமுலேட்டர். காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்க. கேரளால இந்த கேம்க்குள்ள நீங்க பஸ் ஓட்ட போறீங்க. நம்ம ரியல்ல பாக்குற கேரளா மாதிரி அந்த கேம்க்குள்ள இருக்க மேப் எல்லாம் அவ்வளவு அழகா செம்மையா கொடுத்திருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. பட் முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கா அந்த ரோட்ஸா இருக்கட்டும் அந்த நேச்சரை ஒரு மொபைல் கேமுக்கு எந்த அளவுக்கு நல்லா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க நாங்க சொல்லணும். இந்த கேம்க்குள்ள கேரளாவோட மெயின் பஸ் டிரான்ஸ்போர்ட்டா இருக்க KSRTC அண்ட் பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் உங்களால இந்த கேம்க்குள்ள ஓட்டிக்க முடியும். அந்த கேம்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேரளா ரோட்ஸ் எல்லாம் எப்படி வளைஞ்சு போகுமோ அதே மாதிரி தான் கேம்க்குள்ளயும் அந்த ரோட்ஸ் அப்படின்றது ரியலிஸ்டிக்கா வளைஞ்சு போற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் பஸ் ஓட்டும் போது பஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வளைச்சு தான் ஓடிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த கேம்க்குள்ள இருக்க மிஷன்ஸ் பார்த்தோம்னா இந்த கேம்ல நீங்க பேசஞ்சர்ஸ் ஒரு இடத்துல ஏத்தி அவங்களை சரியான இடத்துல இறக்கி வரணும். அந்த கேரளாவையும் கிளைமேட்லாம் எப்படி இருக்கும்னு கணிக்கவே முடியாதுல, அந்த மாதிரி தான் இந்த கேம்க்குள்ளயும்